300 ஹெச்பிக்கு மேல பவர், 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல மைலேஜ் அப்படிங்கிற ரேரான காம்பினேஷன்ல ஒரு டொயோட்டா கார் இருக்கு அப்படின்னா அது டொயோட்டா RAV4 அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் விற்பனை செய்யற குளோபல் பிராண்ட்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுற கிவ் இட் டு இந்தியா சீரீஸ்ல இந்த வாரம் டொயோட்டா RAV4 பிரைம் காரை பத்தி தான் பார்க்க போறோம். பிளக்-இன் ஹைபிரிட் டெக்னாலஜியில டொயோட்டா நிறுவனம் மற்ற கார் நிறுவனங்களோட முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். சரி, முதல்ல இந்த பிளக்-இன் ஹைபிரிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெகுலரான ஹைபிரிட் கார்ஸ் இப்போ ஹோண்டா சிட்டி, கிராண்ட் விட்டாரா, ஈவன் இன்னோவா ஹை கிராஸ்ல கூட நாம பார்க்க முடியும். இதுல ஓரளவுக்கு பெரிய சைஸ் பேட்டரி மற்றும் ஒரு மோட்டார் யூனிட், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் கூடவே பொருத்தப்பட்டிருக்கும். இதன் காரணமாக சிட்டி டிராபிக் போன்ற கன்ஜஸ்டடான இடங்கள்ல எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணி ஃபியூயல் கன்சம்ஷனை கம்மி பண்ண முடியும் இந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி மூலமா. மறுபுறம் எலக்ட்ரிக் கார்கள் கம்ப்ளீட்லி பேட்டரி மற்றும் மோட்டார்ல ஆபரேட் பண்றதுனால நமக்கு ரேஞ்ச் ஆங்ஸைட்டியும் எப்ப வேணா ஸ்டாப் ஆகலாம் அப்படிங்கிற நிலைமையும் ஏற்படும். பட் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினையும் ஒரு பெரிய ஈவியையும் ஒன்னு சேர்த்தா கிடைக்கிறது தான் பிளக்-இன் ஹைபிரிட் கார்ஸ். என்ஜின்ல இருந்து வர ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மூலமா ஒரு பெரிய பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியாது. இதன் காரணமா பெரிய பேட்டரி சைஸ் கொடுத்து எக்ஸ்டர்னலா சார்ஜ் பண்ணக்கூடிய வசதியும் கொடுத்தா அதுதான் பிளக்-இன் ஹைபிரிட் டெக்னாலஜி. இந்த கார்கள் ஒரு பியூர் எலக்ட்ரிக் கார்கள் போலவும் செயல்படும், தனித்துவமான இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் போலவும் செயல்படும். எலக்ட்ரிக் கார்ஸோட டிஸ்அட்வான்டேஜான ரேஞ்ச் ஆங்ஸைட்டியும் உங்களுக்கு இருக்காது. இது மாதிரி கார்கள் இந்தியாவில் இதுவரைக்கும் பிரீமியம் செக்மெண்ட்ல வோல்வோ, BMW போன்ற நிறுவனங்கள் தான் வழங்கிட்டு வராங்க. இந்த 2023 RAV4 எக்ஸ்டீரியர் டிசைனை பத்தி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட இந்தியாவில் விற்பனையாகிற டாடா ஹாரியர், MG ஹெக்டார் போன்ற கார்களோட டைரக்டா கம்பீட் பண்ணும். பெரிய ரைஸ் பண்ணப்பட்ட போனட், பிளாக் டைமண்ட் மெஷ் உள்ள ஃப்ரண்ட் கிரில், ஸ்கொயரான வீல் ஆர்ச்சஸ், 19 இன்ச் பெரிய அலாய் வீல்ஸ் அப்படின்னு ஒரு SUV-க்கான லுக்கை நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க டொயோட்டா நிறுவனம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரீமியம் கார் அப்படிங்கறதுனால எங்க பார்த்தாலும் சாஃப்ட் டச் மெட்டீரியலை உங்களால பார்க்க முடியும். வென்டிலேட்டட் சீட்ஸ் வித் மெமரி ஃபங்க்ஷன், டிஃபரண்ட் டிரைவிங் மோட்ஸ், 10 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் ஃப்ரம் JBL, 11 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸையும் லோட் பண்ணிருக்காங்க இந்த RAV4 SUV-ல. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் டொயோட்டா சென்ஸ் 2.5+ அப்படிங்கிற ADAS சிஸ்டமோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் அசிஸ்ட், 360 டிகிரி கேமரா, கொலிஷன் வார்னிங், லேன் டிபார்ச்சர் அசிஸ்ட், லேன் ட்ரேசிங் அசிஸ்ட், ரோட் சைன் அசிஸ்ட் அப்படின்னு எக்கச்சக்கமான சேஃப்டி ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த கார்ல இருக்கிற இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த காரை பவர் பண்ணுது. ஓவராலா பெட்ரோல் மற்றும் பேட்டரி மூலமா இந்த கார்ல இருந்து 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மைலேஜ் பெற முடியும் அப்படின்னு டொயோட்டா நம்புறாங்க. மேலும் இந்த கார்களுக்கு டொயோட்டா நிறுவனம் 10 இயர்ஸ் மற்றும் 1,50,000 மைல்ஸ் வாரண்டியும் கொடுக்கறாங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 22 ல இருந்து 25 lakhs வரைக்கும் இருக்கும் இந்திய மதிப்பின்படி. இந்தியால பேட்டரி கார்கள் இருக்கிற ரேஞ்ச் ஆங்ஸைட்டியை குறைச்சி பெட்ரோல் கார்களுக்கு நிகரான பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கிற இந்த கார் இந்தியால லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பிரீமியம் SUV செக்மெண்ட்ல தனக்கான ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த RAV4 SUV பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.